ஃபார் யூவர்ஸ். இன்னைக்கு நம்ம ஷோவோட டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்ல வந்துட்டு 2 டேஸாவே வந்துட்டு காயத்ரி ரொம்பவே அரகன்ட்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி யார் அட்வைஸ் பண்ணாலும் அவங்க ஏத்துக்கிறதா கிடையாது. ஸோ ஏன் லெஜெண்டரியான கமல் சார் சொன்னா கூட அவங்க ஏத்துக்க மாட்றாங்க. ஸோ அத பத்தி மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போலாம். சரி, இப்போ வந்து ஒரு ஃபியூ டேஸா வந்து காயத்ரி வந்து ரொம்பவே அரகன்ட்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க பிக் பாஸ்ல. நேத்து பிக் பாஸ்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு காயத்ரி வந்துட்டு எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு கமல் சாருக்கு கூட ரைட்ஸ் கிடையாது. என் அம்மா தவிர்த்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி ஸ்பீக்கிங் காயத்ரி இஸ் பேக் பைட்டிங். அவங்களே மற்றவங்க பற்றி அவங்க நிறைய பேசுகிறாங்க. ஸோ அவங்க பேசினதுனால தான் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். நம்மளும் பேசுகிறோம், கண்டிப்பாக மற்றவங்களும் நம்மளை பற்றி பேசுவாங்க. ஸோ ஷீ இஸ் நோயிங், ஷீ இஸ் கமிங் டு நோ தட் ஆல் ஹேட் ஹர். அவங்க சக்தி சொன்னால் மட்டும் தான் ஏற்றுப்பாங்க. அதே தான், சக்தி சொன்னால் மட்டும் தான் எடுத்துக்குவாங்க. பாக்கி யார் சொன்னாலும் அவங்க அவ்வளோ இது பண்ணிக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக மேடம், ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டை பற்றி அவங்க அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பான இது தான். ரெண்டாவது அவங்களுடைய ஆட்டிடியூடும் அந்த இது பார்க்குற நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன், அவங்க ஆட்டிடியூட் பிஹேவியர் வந்து அந்த அளவுக்கு சரியில்லை. ஸோ சி ஹவ் டு சேஞ்ச் தட். கமல் சார்ட்ட நேரடியாக பேசும்போது நல்லா ஸ்வீட்டாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரை பற்றியே கழுவுறாங்க. எல்லாரை பற்றி தான் கழுவிட்டு இருக்கிறாங்க. இல்லை, என்னை கெட்டவளாவே காட்டுறாங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட் இருக்குது காயத்ரி கிட்ட. பட் ஆனால் அவங்க பண்ணுறது தான் காட்டுறாங்க, அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவர் நல்ல புத்தி தான் சொல்கிறார், ஒன்றும் தப்பாக ஒன்றும் சொல்ல. அவங்க அந்த வார்த்தை சொன்னது ரொம்ப தப்பு. கமல் சார் சொன்னது கரெக்ட் தான். அவங்க வந்து கம்மி பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. பட் வந்து கம்மி பண்ணிக்காமல் நான் பேசுகிறது தான் கரெக்டு, என்னை வந்து யாரும் மாற்றுறதுக்கு இங்கே இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு கம்மி பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. இத்தனை வீக்ஸில் வந்துட்டு அவங்க ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளோ நாள் அவங்களுக்கு வார்னிங் கொடுக்கவே இல்லை. இந்த தடவை கொடுத்த வார்னிங்கே கம்மி தான். ஆனால் அவங்க அதையும் கூட அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அவங்களால. என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அம்மாவுக்கு மட்டும் தான் ரைட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காங்கன்றப்ப கமல் சார் தான் ஹோஸ்ட்டு, அவர் சொல்லி நம்ம கண்ட்ரோல் ஆகணும். அதுதான் ரூல், ஷோவோட ரூலும் கூட. பட் அவங்க அதை ஏற்றுக்க மாட்றாங்க. அது ரொம்பவே தப்பு. அவங்களுக்கு வந்து உள்ளே இருந்து லைட்டாக குழம்பிட்டாங்க. அண்ட் வந்து அவங்க சுற்றி வந்து 24 ஹவர்ஸ் கேமரா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து என்ன பேசணுன்னே தெரியாமல் இப்போ எல்லாருமே அந்த மாதிரி தான் இப்போ கொஞ்சம் லைட்டாக இருக்காங்க. அதில் இவங்களும் ஒருத்தாங்க. அவங்களுக்கு இருக்க இமேஜ் வந்து போயிடுது அப்படின்னும் போது அவங்க வந்து தன்னறியாமல் தான் சொல்கிறாங்க. நம்ம தப்பு பண்ணுறோன்னா ஒருத்தவங்க சொல்லும்போது அதை நம்ம ஏற்றுக்க தான் செய்யணும் தவிர அவங்க யார், அவங்க எப்படி நம்மளை கேட்கலாம் அப்படின்ற லெவலுக்குலாம் அவங்க போகிறாங்க. அது இன்னும் தப்பு தான், எனக்கு பிடிக்கல. காயத்ரி முதல்ல அந்த பிக் பாஸ்லேருந்து அனுப்பிச்சிருங்க மேடம். அவங்க தான் அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை அவங்க தான் கெடுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் மேடம். கமல் சார் வந்து ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்களோட மைண்ட் செட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்திருக்கலாம். தட்ஸ் வை ஷி இஸ் சேயிங் தட் ஒன். மற்றபடி எனக்கு எதுவும் பர்சனலாக தோணல. அது ரொம்ப அதிகம் காயத்ரி. ஷி ஹேவ் டு கிவ் எ ரெஸ்பெக்ட். சீனியர் பர்சன் அட்லீஸ்ட் வயசுக்கு கொடுக்கணும் ரெஸ்பெக்ட், அது கொடுக்கணும். ஸோ இப்போ வைல்ட் கார்டு ரவுண்டில் வந்துட்டு ஓவியா வந்துட்டாங்கன்னா, மேபி ஓவியா என்ட்ரு ஆகுறாங்கன்னா ஹவுஸ்மேட்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக தே ஒன்ட் பி ஹாப்பி. பிளான் பண்ணி தான் வெளியில் அனுப்புனாங்க. ஸோ மறுபடியும் வெளியில் உள்ளே வரும்போது தே ஒன்ட் பி ஹாப்பி. என்னை பொறுத்த வரையும் ஓவியா இன்னொரு வாட்டி பிக் பாஸ் வர வேணாம். முன்னாடி ஏற்றுப்பாங்க, பின்னாடி ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க திருப்பி வந்தாங்கன்னா மேபி ஷில் பி அ காம்படிஷன் டு சக்தி அண்ட் காயத்ரி அண்ட் ஃபார் ஆரவ் ஆல்சோ. ரொம்ப பயந்து ஏன்னா இவங்க வந்து ரொம்ப டேஞ்சரஸ் கண்டெஸ்டன்ட் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக இருக்கலாம். ரொம்ப பேசாமல் சக்தி காயத்ரிலாம் ரொம்ப பேச மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஓவியா வர்றதில் யாருக்கும் இஷ்டம் இல்லைன்னு தான் எனக்கு தெரியுது. நல்லா கிளியராகவே தெரியுது, எல்லாருக்குமே தெரியும், அவங்களுக்கும் அது தெரியும். ஆனால் வெளியில் காட்டிக்கல, அவ்வளோதான். இருக்கவங்க எல்லாமே இன்னும் ஜெலஸ் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா திருப்பி போயிட்டு அவங்க வராங்கன்னா எப்படியும் அவங்க தான் வின் பண்ணுவாங்க எல்லாம் நினைப்பாங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஜெலஸாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, ஓவியா திருப்பி வந்தாங்கன்னா வைல்ட் கார்டு ரவுண்டில் உள்ளே என்ட்ரி ஆனாங்கன்னா எல்லாருமே வந்து தே கெட் வெரி ஜெல்லஸ். மெயின் சக்தி காயத்ரி வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போவாங்க. ஓவியா இருந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க மேட் ஆவாங்க. உங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஓவியா திருப்பி வரணும்னு நினைக்கிறீங்களா பிக் பாஸ்க்கு? இன்னைக்கு பப்ளிக் ஒப்பீனியன்ல காயத்ரியை பத்தி நிறையவே நம்ம மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நீங்க ஏதாவது கமெண்ட் சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய பப்ளிக் ஒப்பீனியன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.